கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் அண்ட் சிராஜ் ரொம்ப முக்கியமா மேக்ஸ்வெல் 2 பேரும் டீமை விட்டு வெளியில போயிட்டாங்க. இதை பத்தின ஒப்பீனியன் ஆர்சிபி ஃபேன்ஸ் கொந்தளிச்சாலும் ஒரு பக்கம் ஹாப்பி இருக்கு, ஒரு பக்கம் வந்துட்டு நாங்க ஹாப்பியா இல்ல, அவங்கள நீங்க ரீட்டைன் பண்ணியிருக்கணும்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆர்சிபி பண்ணது சரியான மூவா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு தினேஷ் கார்த்திக் இருந்தாலுமே ஸோ இங்கிலாந்துல இருந்து ஒருத்தரை வந்துட்டு நியமிச்சிருக்காங்களாமா. ஸோ இந்த டேட்டா அனலைஸ் இதெல்லாம் வச்சு யார் எந்தெந்த இடத்துல ஆடணும், குறிப்பா இந்த 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் இந்த பிளேயர் எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான், அவனுடைய பொட்டன்ஷியல் என்ன, ஸ்பின்னுக்கு எதிராக அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, ஃபாஸ்ட் பவுலர் எப்படி ஹேண்டில் பண்ணா, அது மட்டும் இல்லாம இந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் யாருக்கு எதிராக நல்லா பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பல விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்கு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்களாமா. ஸோ அவர் பண்ற விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே எமோஷனல் ஆகிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா சிராஜ் வந்தப்போ அவங்க தூக்க கூட கிடையாது. ஸோ ஃபைனலாக ஆர்டிஎம் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டா ஆர்டிஎமும் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆர்சிபி சிராஜ் மேல என்ன காண்டுன்னு தெரியல. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப காண்டில் இருக்காங்க. அது மட்டும் தான் உண்மை. நல்ல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஃபில் சால்ட் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமா சின்ன பசங்க ஜிதேஷ் சர்மா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நல்ல பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. அதுல மாற்றம் கிடையாது. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்குவாடை பில்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இப்பவே டே ஒன்லயே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே சிராஜ், சகல், கேஎல் ராகுல் இவங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் போயிருக்கணும். அண்ட் மேக்ஸி வெறும் 4 கோடியில கிடைச்சாருங்க. ஸோ அவருடைய பொட்டன்ஷியல் அவ்வளோதான். ஒரு 9 கோடி 10 கோடிக்கு வரத்து இல்லை. பட் 5 கோடிக்குள்ள வாங்கலாம், ஆர்டிஎம் போட்டிருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்தை மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா தேவைப்படும். ஒருத்தரை மட்டுமே நம்பி போகக்கூடாது. லியாம் லிவிங்ஸ்டனை மட்டுமே நம்பி போகக்கூடாது. அவர் கிடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் எப்படி மேக்ஸி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாது. ஏன்னா அடுத்தது வில் ஜாக்ஸ் எடுத்தீங்கன்னா அவரும் சேம் டிட்டோ லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான பிளேயர் தான். ஸோ இங்கிலாந்துல இருந்து ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. 3வதா வில் ஜாக்ஸ் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ உங்களுடைய பிளான் தான் என்ன அப்படிங்கறதான் டோட்டலாவே புரியல. சரி ஓகே. ஸோ அவங்களுடைய மற்ற பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில் சால்ட்டுங்க. ஸோ மனுஷன் செம்மையான ஒரு பிளேயர், அதில் மாற்றம் கிடையாது. அண்ட் செம்மையான விக்கெட் கீப்பருங்க. பயங்கரமாக டைவ் அடிப்பாரு. ஸோ அவருடைய உயிரையே கொடுத்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ அதனால ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை நான் சொல்லுவேன். எஸ் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஓகே, அந்த ப்ரைஸுக்கு அவர் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ யோசிச்சு பாருங்க, விராட் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இந்த மாதிரி அவங்களோட 11 மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உண்மையாலுமே சூப்பரான பேட்டிங் காம்பினேஷன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. செம்மையான பவுலர், மாற்றம் கிடையாது. சிஎஸ்கேல இருக்கிறப்பவே புலியா இருந்தாரு, இப்பவும் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. ஃபார்ம் அவுட் அப்படிங்கறத ஒரு பேச்சிலே கிடையாது. எப்பவுமே டீசெண்டா பண்ணுவாரு. ஒரு 10 மேட்ச்ல ஒரு 2 இல்ல 3 மேட்ச் அடி வாங்கினாலுமே மீதி இருக்கக்கூடிய எல்லாமே கன்சிஸ்டன்டா போட்டு கொடுத்திருப்பாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் மட்டும் இல்லாம டாட் பால் நிறைய வைக்கக்கூடிய பவுலருங்க. ஸோ பயங்கர லைன் அண்ட் லென்த் தான் முக்கியம். பயங்கரமா யாக்கர்லாம் நெயில் பண்ணுவார் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய லைன் அண்ட் லென்த் தான் அவருடைய பிளஸ் பாயிண்டே நான் சொல்லுவேன். ஸோ ஹேசல்வுட் வந்தது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ சப்போர்ட்டா இன்னொரு சூப்பரான பவுலர் எடுத்தாகணும். ஸோ டே 2ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ற போறாங்கன்னு தெரியல. மேபி புவி இல்ல மத்த யாராவது ட்ரை பண்ண போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் கிடைச்சிட்டா ஆர்சிபிக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பவுலிங் யூனிட் அது மட்டும் இல்லாம பேட்டிங் யூனிட் கவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலா டே 1 ஆர்சிபி ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் டீசெண்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் லஞ்சுக்கு முன்னாடி என்னடா பண்றீங்க, எந்த பிளேயர் வந்தாலும் தூக்குறாங்க ஆனா வாங்க மாட்டேறாங்க, கேஎல் ராகுலுக்கு கடைசி வரைக்கும் போவாங்கன்னு பார்த்தா போகவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ட்ரை பண்ணும்போது காண்டாச்சு. பட் இருந்தாலும் ஓகே, செம்மையா எடுத்திருக்காங்க, பாராட்டி ஆகணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ ஃபேனா ஆர்சிபியோட ஸோ பிக்கப் பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஸோ உங்க விட்ட பிளேயர்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.